என்எம்எம்எஸ் வினாத்தாள் ஆண்டு 2023. இன்னைக்கு நம்ம சாட் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள் 121 முதல் 150 வரையிலான விளக்கங்களும் விடைகளும் பார்க்கலாம். வினா எண் 121. பிரஷர் குக்கரின் கைப்பிடிகள் தயாரிப்பதில் பேக்கலைட் பயன்படுத்துவதன் காரணம். பேக்கலைட் அப்படிங்கிறது ஃபீனால் ஃபார்மால்டிஹைடு வகையை சார்ந்த பிசின் மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பொருள். இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை எப்பவுமே கடத்தாது. அது மட்டும் இல்லாம நிறைய பொருட்கள் வெப்பப்படுத்தினா உருகும் இல்லையா, ஆனா இந்த பேக்கலைட் வெப்பப்படுத்தினா மேலும் இறுகும் தன்மை உடையது. இது வெப்பத்தை கடத்தாம இருக்கனால சமைக்கும் போதும் பாத்திரம் சூடா இருந்தா கூட அதோட கைப்பிடிகள் சூடா இருக்காம உதவ இந்த பேக்கலைட் பயன்படுத்தப்படுது. இதனாலதான் பிரஷர் குக்கரோட கைப்பிடிகள்ல இந்த பேக்கலைட் பயன்படுத்துறாங்க. அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் பி, கடத்தா பொருள். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 122. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ, புரோட்டான் கோல்ஸ்டெயின். கோல்ஸ்டெயின் என்ன சொன்னாருன்னா, அணு ஒரு நடுநிலை தன்மை வாய்ந்தது, அணுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை சமன் செய்ய அதே அளவிலான புரோட்டான்கள் அந்த அணுல இருக்கும் அப்படின்னு 1886ஆம் ஆண்டு இவரோட ஆய்வின் மூலமா தெரிவிச்சாரு. அப்ப புரோட்டானுக்கும் கோல்ஸ்டெயினுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இது சரியான இணைதான். ஆப்ஷன் பி பாருங்க, எலக்ட்ரான் ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஜோசப் ஜான் தாம்சன். அவரை தான் நம்ம ஜே தாம்சன் அப்படின்னு சொல்றோம். இவரு 1904ஆம் ஆண்டு அவரோட ஆய்வின் மூலமா எலக்ட்ரான்கள் இருக்கிறத உறுதி செஞ்சிருக்காரு. அப்ப எலக்ட்ரானுக்கும் ஜே தாம்சனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப இது சரியான இணைதான். ஆப்ஷன் சி பாருங்க, நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக். அணுக்களுக்குள்ள நியூட்ரான் அப்படின்னு ஒரு துகள் இருக்கிறத ஜேம்ஸ் சாட்விக் தான் கண்டுபிடிச்சாரு. அப்ப இதுவும் சரியான இணைதான். ஆப்ஷன் டி பாருங்க, எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி போர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி அணுவுல இருக்கக்கூடிய புரோட்டான்களோட நிலைய சொல்லுது. இந்த கிளவுட் மாடலை 1926ஆவது வருஷம் எர்வின் ஷ்ராடிங்கர் அப்படிங்கிறவரும் வெர்னர் ஹெய்ஸ்பர்க் அப்படிங்கிறவரும் தான் எடுத்துரைச்சாங்க. நீல்ஸ் போர் என்ன சொல்றாருன்னா, அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் ஆற்றல் மட்டத்தை பற்றி அணுக்கொள்கைய சொல்றாரு. அப்போ எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி அப்படிங்கிறதுக்கும் நீல்ஸ் போருக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அப்ப இதுதான் தவறான இணை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 123. சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். ஆன்டிசெப்டிக், அயோடோஃபார்ம். ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறது என்னன்னா, தொற்று நோய் ஏற்படுத்துற கிருமிகளை அழிக்கவும் நுண்ணுயிர்களை எதிர்க்கும் வகையிலையும் உடலோட மேற்புறம் பயன்படுத்தப்படுற ஒரு மருந்து தான் ஆன்டிசெப்டிக். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் அயோடோஃபார்ம். அப்ப இது சரியான இணைதான். அடுத்த ஆப்ஷனை பாருங்க, ஆன்டிபயோட்டிக் குளோரோபினிகால். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிலாம் சிறிய காயங்கள் கூட மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இறப்பை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. இது மாதிரியான பல தொற்று நோய்களை குணப்படுத்த மிக பெரும் மருந்தா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா அது நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்க வல்லது. இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு தான் குளோரோபினிகால். அப்போ இது சரியான இணைதான். அடுத்ததா இயற்கை ஆன்டிசெப்டிக் எத்தனால். ஆன்டிசெப்டிக் அப்படின்னா கிருமி நாசினி அப்படின்னு அர்த்தம். இயற்கையாவே கிடைக்கிற கிருமி நாசினிகள் என்னென்னா பூண்டு, மஞ்சள், சோற்றுக்கற்றாழை, வெங்காயம், முள்ளங்கி மற்றும் எத்தனால். இது எல்லாமே இயற்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஆன்டிசெப்டிக் மருந்துகள். அப்போ இயற்கை ஆன்டிசெப்டிக்
எத்தனால் அப்படிங்கிறதும் சரியான இணைதான். 4வது பாருங்க, வலி நிவாரணி ஆஸ்பிரின். வலி நிவாரணிகள் அப்படின்னா என்னன்னா, நமக்கு வலி ஏற்படும் பொழுது அந்த வலிய மறக்கிறதுக்கான மருந்துகளை தூண்டுறதுக்கு தான் இந்த வலி நிவாரணிகள் கொடுக்கப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஆஸ்பிரின் போன்ற மருந்து. அப்ப இதுவும் சரியான இணைதான். அப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எல்லாமே சரியான இணைகளா தான் இருக்கு. அப்ப மேற்கூறிய அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் டி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 124. பியூட்டேன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் தீப்பற்றினால் அவற்றை அணைக்க பயன்படும் தீயணைப்பான். பியூட்டேன் மற்றும் மீத்தேன் அப்படிங்கிறது எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயுக்களா இருக்கும். இது வாயு நிலையிலேயே இருக்கனால காத்துல இருக்கிற ஆக்சிஜனை மேலும் மேலும் எடுத்து தீப்பற்றுதலை இன்னும் அதிகமா தான் ஆக்கும். இதை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிதான் உலர்த்தூளை பயன்படுத்துறது. இந்த உலர்த்தூள் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இந்த தீக்கு மேல பரவ விடாம அந்த ஆக்சிஜனுக்கும் இந்த தீக்கும் நடுவுல ஒரு அடுக்கு மாதிரி செயல்பட்டு தீய குறைக்க பயன்படும். அப்போ பியூட்டேன் மற்றும் மீத்தேன் வாயுக்களால தீப்பற்றும் போது அதை உலர்த்தூளை வச்சு அணைக்கிறது தான் சரியான வழிமுறை. ஆப்ஷன் பி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 125. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்க, பால் தயிராதல் என்பது ஒரு மீளா வினையாகும். மீளா வினை அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் மாற்றம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அதை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாததுதான் மீளா வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை பால் தயிராச்சுன்னா திரும்ப அதை நம்மளால பாலாக்க முடியாது. அப்போ பால் தயிராதல் ஒரு மீளா வினைதான். அப்ப இது சரியான கூற்றுதான். ஆப்ஷன் பி பாருங்க, தயிரை கடைதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றமாகும். இயற்பியல் மாற்றம் அப்படின்னா அழுத்தம் மற்றும் வெப்பம் காரணமா மாறுபாடு அடைகிறது. தயிரை மனிதர்களாகிய நம்ம தான் கடையிறதுக்கான ஒரு பொருளை வச்சு அழுத்தத்தை கொடுத்து தயிரை கடையிறோம். அப்போ அது ஒரு இயற்பியல் மாற்றம் தான். அப்ப ஆப்ஷன் பி சரியான கூற்றுதான். ஆப்ஷன் டி பாருங்க, இரும்பு துருப்பிடித்தல் என்பது வேதியியல் மாற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. வேதியியல் மாற்றம்னா வேதி வினைக்கு பொருட்கள் உட்படுறது. இரும்பு துருப்பிடித்தல் அப்படிங்கிறது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜன் இரும்போட வினை புரிஞ்சு இரும்பு ஆக்சைடு, அதாவது ஃபெரிக் ஆக்சைடா மாறுறத தான் இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ஒரு வேதி வினை. அப்ப இது சரியான கூற்றுதான். ஆப்ஷன் சி பாருங்க, நீர் உறைதல் என்பது வேதியியல் மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. வேதியியல் மாற்றம் அப்படின்னா ஒரு பொருளை வேதி வினைக்கு உட்படுத்தி வினைப்படு பொருளா மாத்துறது தான் வேதியியல் மாற்றம். ஆனா இங்க நீர் உறைதல் அப்படிங்கிறது வெப்பம் காரணமா நடக்குது. வெப்பம் குறைவா இருக்கும் போது குளிர்ச்சி ஏற்படும். அந்த நிலையில தான் நீர் உறையும். அப்ப இது வேதியியல் மாற்றம் கிடையாது, இது ஒரு இயற்பியல் மாற்றம். அப்ப சி அப்படிங்கிறது தவறான கூற்று. அப்ப இங்க தவறான கூற்று ஆப்ஷன் சி மட்டும்தான். ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 126. இதுவரை கண்டறியப்பட்ட 118 தனிமங்களில் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை. இதுவரைக்கும் உலகத்துல 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல 94 தனிமங்கள் இயற்கையிலிருந்து கிடைக்குது. மீதம் இருக்கிற 24 தனிமங்கள் தான் செயற்கை முறையில ஆய்வகங்கள்ல தயாரிக்கப்படுது. அப்ப ஆப்ஷன் ஏ 24 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. இயற்கையா கிடைச்ச இந்த தனிமங்கள்ல கடைசி 3 தனிமங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 92வது தனிமம் யுரேனியம், 93வது நெப்டியூனியம், 94வது புளூட்டோனியம். நம்ம கோள்கள் யுரேனஸ்,
நெப்டியூன், புளூட்டோ. இது மூணையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 92, 93, 94 இந்த இடங்கள்ல இருக்கிற தனிமங்களை நம்ம எளிதா சொல்லிடலாம். வினா எண் 127. திரவ உலோகம், பாதரசம், திரவ அலோகம் டேஷ். அறை வெப்ப நிலையில, அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல திரவ நிலையில காணப்படக்கூடிய உலோகம் தான் பாதரசம். இதன் காரணமா தான் இதை நம்ம வெப்பநிலை மானிகள் எல்லாம் பயன்படுத்துறோம். அதே மாதிரி அறை வெப்ப நிலையில திரவ நிலையில காணப்படக்கூடிய அலோகம் என்ன அப்படின்னு இங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க, குளோரின் கொடுத்திருக்காங்க. குளோரின் அப்படிங்கிறது ஒரு அலோகம் தான், ஆனா பச்சை கலந்த ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய வாயு. அப்ப இது திரவ நிலையில கண்டிப்பா இருக்காது. அப்ப ஆப்ஷன் பி விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, சோடியம். இது ஒரு கார உலோகம். இது அறை வெப்ப நிலையில திடப்பொருளாதான் காணப்படும். அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, ஆன்டிமனி. ஆன்டிமனி அப்படிங்கிறது உலோகமும் கிடையாது, அலோகமும் கிடையாது. இது ஒரு உலோக போலி, அதாவது உலோகம் மாதிரியே இருக்கும், ஆனா இதோட பண்புகள் எல்லாம் அலோகத்தை ஒத்திருக்கும். அததான் உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்டிமனியும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் ஏ பாருங்க, புரோமின். புரோமின் அப்படிங்கிறது ஒரு அலோகம். இந்த அலோகம் மட்டும்தான் அறை வெப்ப நிலையில திரவ நிலையில காணப்படும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 128. Hg2+, Sn2+ அயனிகளுக்கு வழங்கப்படும் பெயர்கள் முறையே. Hg அப்படின்னா அது மெர்க்குரிய குறிக்கும். Sn அப்படின்னா டின் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு உலோகம். இத லத்தீன் மொழியில ஸ்டானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனாலதான் இதுக்கு குறியீடு Sn அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே மாறும் இணைதிறன் கொண்ட சேர்மங்கள். மாறும் இணைதிறன்னா இது குறைந்த இணைதிறன் கொண்ட உலோகங்களாவும் இருக்கும், அதிக இணைதிறன் கொண்ட உலோகங்களாவும் இருக்கும். மெர்க்குரியோட இணைதிறன் குறைந்த நிலையில இருக்கும் போது 1+ இருக்கும், உயரிய நிலையில இருக்கும் போது 2+ இருக்கும். இந்த டின்னுக்கு இணைதிறன் குறைந்த நிலையில 2+, உயரிய நிலையில 4+. பொதுவா குறைந்த இணைதிறன் கொண்ட உலோக சேர்மத்துக்கு அஸ் அப்படின்னும், அதிக இணைதிறன் கொண்ட உலோக சேர்மத்துக்கு இக் அப்படின்னும் பேர் சொல்லுவாங்க. இங்க மெர்க்குரிக்கு இணைதிறன் 2+ கொடுத்திருக்காங்க. மெர்க்குரியோட அதிக இணைதிறனே 2+ தான். அப்ப இத மெர்க்குரிக் அப்படின்னு சொல்லணும். டின்னுக்கு 2+ கொடுத்திருக்காங்க. இது டின்னோட குறைந்த இணைதிறன். இந்த டின்னை நம்ம ஸ்டானம்னு சொல்றனால நம்ம ஸ்டானஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 129. படம் குறிப்பிடும் தனிமம். இங்க கொடுத்திருக்க படத்தை பாருங்க. இந்த படம் குறிப்பிடுவது நியான். நியான் அப்படிங்கிறது வாயு நிலையில இருக்கக்கூடிய ஒரு தனிமம். இது பொதுவா நிறம் மற்றும் வாசனை அற்ற ஒரு வாயு பொருளா இருக்கும். நியானோட குறியீடு Ne. இதோட அணு எண் 10, அணு நிறை 20. இதுல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது எல்லாமே தலா 10 இருக்கும். அதனாலதான் 10p 10n கொடுத்திருக்காங்க. அப்ப 10pனா 10 புரோட்டான், 10n 10 நியூட்ரான். அப்ப ஆப்ஷன் சி நியான் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 130. ஹேபர் வினையில் வினையூக்கியாக செயல்படுவது. வினையூக்கி அப்படின்னா என்னன்னா, ஒரு வினைய வேகப்படுத்த பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் வினையூக்கி. உதாரணத்துக்கு ஒரு மரக்கட்டை எரியறதுக்காக நம்ம மண்ணெண்ணெய் ஊத்தி பத்த வைப்போம். அப்ப அந்த மண்ணெண்ணெய் அந்த மரக்கட்டை எரியறதுக்கு ஒரு வினையூக்கியா செயல்படுது. இந்த மாதிரி
வினைய துரிதப்படுத்த பயன்படுத்துற பொருள் தான் வினையூக்கி. ஹேபர் வினை அப்படிங்கிறது என்னன்னா அம்மோனியா உற்பத்தி பண்றது. இந்த அம்மோனியா உற்பத்தியில வினையூக்கியா செயல்படுறது இரும்பு. இது வளிமண்டல நைட்ரஜனை ஹைட்ரஜன் கூட சேர்த்து அம்மோனியாவா மாற்றக்கூடிய இந்த வினைய துரிதப்படுத்துறதுக்காக இரும்பு சேர்க்கப்படுது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 131. நீரில் உள்ள கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை நீக்க பயன்படும் வாயுக்கள். நீர்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை அழிக்க அந்த நீருக்கு குளோரின் செலுத்தப்படுது. இததான் நம்ம குளோரினேற்றம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த நுண்ணுயிர்களை அழிச்சதுக்கு அப்புறமா அந்த நீர்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்க ஓசோன் வாயு செலுத்தப்படுது. இத ஓசோனேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழிமுறைகளுக்கு அப்புறம் தான் நம்ம குடிக்கிற நீர் நமக்கு கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ குளோரின் மற்றும் ஓசோன் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 132. எறும்பு கடிக்கும் போது ஏற்படும் வலி மற்றும் எரிச்சல் உணர்வுகளை டேஷ் கொண்டு சரி செய்யலாம். எறும்பு நம்மளை கடிக்கும் போது அதோட கொடுக்கல இருக்கக்கூடிய ஃபார்மிக் அமிலம் நம்மளோட உடலுக்குள்ள செலுத்தப்படுது. இது ஒரு அமிலமா இருக்கனால இந்த அமிலத்தன்மைய நடுநிலை செய்ய நம்ம ஒரு காரத்தை உடனே சேர்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பொதுவா தெரிஞ்ச ஒரு காரப்பொருள் நீற்று சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதோட குறியீடு CaOH2. இத எறும்பு கடிச்ச இடத்துல நம்ம தேய்க்கும் போது நம்ம தோல்ல நடுநிலை தன்மை வந்துருது. இதனாலதான் எறும்பு கடிச்ச இடத்துல சுண்ணாம்பு வைக்கிறோம். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி கால்சியம் ஹைட்ராக்சைடு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 133. பொறுத்துக. சேமிப்பு வேர். சேமிப்பு வேர்னா என்னன்னா உணவை வேர்ல சேமிச்சு வைக்கிறது. இதுக்கான எடுத்துக்காட்டுகள் பீட்ரூட், கேரட், டர்னிப் இந்த மாதிரியான காய்கறிகள். இங்க 3வது ஆப்ஷன்ல பீட்ரூட் கொடுத்திருக்காங்க. அப்ப ஏ 3 கூட இணையும். அடுத்ததா உறிஞ்சு வேர். உறிஞ்சு வேர் அப்படிங்கிறது என்னன்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சு கொள்ள முடியாத பச்சையமற்ற தாவரங்களான கஸ்குட்டா போன்ற தாவரங்கள் மற்ற தாவரங்கள்ல இருந்து தனக்கு தேவையான சத்துக்களையும் நீரையும் உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த உறிஞ்சு வேர்களை பயன்படுத்தும். இந்த உறிஞ்சு வேர்களை நம்ம ஹாஸ்டோரியாக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். உறிஞ்சு வேருக்கான எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. அப்ப ஆப்ஷன் பி 4ஓட இணைஞ்சிரும். சி பற்றுக்கம்பி. பற்றுக்கம்பி அப்படின்னா என்னன்னா தன்னோட இலைகளையும் பூக்களையும் காய்களையுமே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப மெலிந்த தண்டுகளை கொண்ட செடிகள் தன்னோட சிற்றிலைகளையும் கோணமொட்டுகளையும் சுருள் போன்ற கம்பி மாதிரியான ஒரு வடிவத்தை கொடுத்து மாற்றுருவா மாறி அந்த செடிகள் வேற ஏதாவது ஒரு ஆதாரத்தை பற்றி வளர உதவி செய்யும். இதுக்கான எடுத்துக்காட்டு தான் பட்டாணி. அப்போ சி 1ஓட இணைஞ்சிரும். ஆப்ஷன் டி பாருங்க. தரைக்கீழ் தண்டு. தரைக்கீழ் தண்டுனா உணவை சேமிச்சு வைக்கிறதுக்காக மண்ணுக்கடியில தண்டு மாற்றம் அடைகிறது. இதுக்கான எடுத்துக்காட்டு தான் சேப்பங்கிழங்கு. அப்ப டி 2ஓட இணைஞ்சிரும். அப்ப சரியான வரிசை என்ன? 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி தான் சரியான வரிசை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 134. நிமிட்டோபோர்கள் காணப்படுவது. நிமிட்டோபோர்கள் அப்படின்னா என்னன்னா சுவாசிக்கும் வேர்கள். சதுப்பு நிலங்கள்ல சுவாசத்திற்கான ஆக்சிஜனை பெறுவதற்காக தரையில இருந்து செங்குத்தா மேல் நோக்கி வளர்ற வேர்களை தான் நிமிட்டோபோர்கள்னு சொல்றோம். வாயு பரிமாற்றம் சரியா கிடைக்காத இடத்துல தாவரங்கள் தன்னோட வேர்களை எதிர்ப்பு வினாட்டமுடைய, அதாவது
தரைக்கு மேல வேர்களை வளர செய்யுது. இதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் சதுப்பு நிலங்கள்ல காணக்கூடிய அவிசீனியா அப்படின்னு சொல்லப்படுற தாவரம். இங்க 2 ஆப்ஷன்ல அவிசீனியா கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்க, அவிசீனியா மற்றும் ஆலமரம்னு கொடுத்திருக்காங்க. அவிசீனியால நிமிடோபோர்கள் அதாவது சுவாச வேர்கள் இருக்கு. ஆனா ஆலமரத்துல காணப்படக்கூடிய வேர்கள் தூண் வேர்கள். இது நிமிடோபோர்கள் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 135. தாவரங்களில் கருவுறுதலுக்கு பின்பு ஏற்படும் மாற்றங்களில் எவை சரி? கருவுறுதலுக்கு பின்னாடி அந்த அள்ளி இதழ்கள் எல்லாமே கீழே உதிர்ந்துரும். அப்ப முதல் கூற்று சரிதான். கூற்று 2 பாருங்க, சூழ்பை கனியா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. உணவை சேமிச்சு வைக்கிறதுக்காக தான் அந்த சூலகம் பருத்து கனியா உருமாறுது. அப்ப இதுவும் சரியான கூற்றுதான். 3வது, சூழ்கள் விதைகளாக மாறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சூழ் பைக்குள்ளதான் இந்த விதைகள் இருக்கும். இந்த விதைகள் தான் பிற்காலத்துல கனிகளுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகளா மாற்றமடையுது. அப்போ 3வது கூற்றும் சரிதான். கூற்று 4 பாருங்க, மகரந்தத்தாள் வட்டம் உதிர்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஒரு பூ கனியா மாறும்போது அதோட அள்ளி வட்டமும் மகரந்தத்தாள் வட்டமும் உதிர்ந்துரும். புள்ளி வட்டம் அந்த சூலகத்தோட சேர்த்து இருந்து அந்த கனியை தாங்குற ஒரு பகுதியா இருக்கும். அப்ப 4வது கூற்றும் சரிதான். அப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்க எல்லா கூற்றுகளுமே சரி. அப்போ ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் சரி அப்படிங்கறதா சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 136. ஸ்போர்களை உருவாக்கும் தாவரங்கள். ஸ்போர்கள் அப்படின்னா என்னன்னா, தண்ணீர் பற்றாக்குறை, உயர் வெப்பநிலை, மண்ணுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரியான சாதகமற்ற சூழ்நிலைகள்ல ஒரு சில தாவரங்கள் ஸ்போர்களை உருவாக்கி பந்து மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள அந்த ஸ்போர்களை வச்சிருக்கும். சரியான நேரம் மற்றும் காலநிலை வரும்போது அந்த ஸ்போர்கள் எல்லாமே வெடிச்சு புதிய தாவரங்களை உருவாக்குவதற்கான விதைகள் மாதிரி செயல்படும். இததான் நம்ம ஸ்போர்கள் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பாலிலா இனப்பெருக்க முறை. இங்க ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, பாசிகள், பூஞ்சைகள், மாஸ்கள், பெரணிகள், ஸ்பைரோகைரா, ஈஸ்ட் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல பாசிகள், பூஞ்சைகள், மாஸ்கள், பெரணிகள் அதாவது டெரிட்டோஃபைட் இது எல்லாமே ஸ்போர்களை உருவாக்குற தாவரங்கள் தான். ஆனா ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது துண்டாதல் மூலமா இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு தாவரம். ஈஸ்ட் அப்படிங்கிறது மொட்டு விடுதல் மூலமா இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரம். அப்ப இங்க ஸ்போர்களை உருவாக்குறது பாசிகள், பூஞ்சைகள், மாஸ்கள், பெரணிகள் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 137. தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்தது எது? ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னா பூக்கும் தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னா பூவா தாவரங்கள். இந்த டெரிட்டோஃபைட் மற்றும் பிரயோஃபைட் இது ரெண்டுமே பூவா தாவரங்கள் அதாவது ஜிம்னோஸ்பெர்மோட வகைப்பாடுதான். அப்ப நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் இது ரெண்டையும் மட்டும் ஆப்ஷன்ஸா கருதிக்கிட்டா போதும். ஆஞ்சியோஸ்பெர்ம்னா பூக்கும் தாவரங்கள். பொதுவா இந்த பூக்கும் தாவரங்கள் காடுகள், புல்வெளிகள், பாலைவனம், நன்னீர், கடல் நீர் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே காணப்படுது. ஆனா ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்கள் தனக்கு ஏற்ற சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் வளருமே தவிர தனக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கும்போது தன்னோட தகவமைப்புகளை மாற்றி கொண்டு வளர முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஜிம்னோஸ்பெர்ம் எல்லாமே பாலிலா இனப்பெருக்க முறையை கொண்டிருக்கனால இதால புதிய பரிணாம வளர்ச்சிகளை அடைய முடியாது. ஒருவேளை தன்னோட பெற்றோர் தாவரத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள்
அந்த குழந்தை தாவரத்துக்கு நேரடியா கடத்தப்படுறனால இந்த தாவரங்களோட ஒரு சந்ததியை கூட அழிய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், அதாவது பூக்கும் தாவரங்கள், தகவமைப்பு திறன் காரணமா மற்ற வகை தாவரங்களை விட அதிக ஆதிக்கம் செலுத்துறத கூடியதான் இருக்கு. வெப்பமான பாலைவன வாழிடமா இருந்தாலும் சரி, தூந்திர பகுதிகள் போன்ற குளிர் வாழ்விடங்களா இருந்தாலும் சரி, இந்த எல்லா சூழ்நிலைகளுக்குமே தன்னை மாற்றிக்கொண்டு இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்களை பரிணாம வளர்ச்சியில முதிர்ச்சி அடைந்த தாவரங்கள்னு கூட சொல்லலாம். அப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம் மட்டும்தான் தற்காலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள்ல மிகவும் மேம்பாடு அடைந்தது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 138. அகர் அகர் டேஷ் டேஷ் சிவப்பு பாசியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அகர் அகர் அப்படிங்கிறது ஆய்வகங்கள்ல வளர்ச்சி யூக்கியா பயன்படுத்துறது. அதாவது நுண்ணுயிர்களோட வளர்ச்சிய அதிகரிக்க பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த அகர் அகர். இத பொதுவா ஐஸ்கிரீம் செய்யும் போதும் ஜெல்லி எல்லாம் செய்யும் போதும் இத பயன்படுத்துவாங்க. இந்த அகர் அகர் அப்படிங்கறத ஜெலிடியம் மற்றும் கிரேசிலேரியா அப்படின்னு சொல்லப்படுற சிவப்பு பாசிகள்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 139. சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. முதல் கூற்று பாருங்க, உறிஞ்சு உறுப்புகள் ஒட்டுண்ணி தாவரங்கள்ல காணப்படக்கூடிய சிறப்பு வேர்கள்னு கொடுத்திருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், கஸ்குட்டா போன்ற பச்சையமற்ற தாவரங்கள் மற்ற தாவரத்திலிருந்து கனிம சத்துக்களையும் தனக்கு தேவையான நீரையும் உறிஞ்சி எடுத்துக்க ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லப்படுற உறிஞ்சு வேர்களை பயன்படுத்துது அப்படின்னு. அப்போ உறிஞ்சு உறுப்புகள் அப்படிங்கிறது ஒட்டுண்ணி தாவரங்கள்ல காணப்படக்கூடிய சிறப்பு வேர்கள் தான். இது சரியான இணைதான். அடுத்தது பாருங்க, பாலிபெட்டலே பல தனித்த அள்ளி இதழ்களை கொண்டவைன்னு கொடுத்திருக்காங்க. பாலிபெட்டலே வகை தாவரங்கள்ல அள்ளி இதழ்கள் எல்லாமே தனித்தனியான ஒரு அமைப்புல காணப்பட்டிருக்கும். ஒவ்வொரு அள்ளி இதழையும் நம்ம தனியா எடுக்க முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டுதான் ரோஸ், கேமேலியா போன்ற பூக்கள். அப்ப ரெண்டாவதும் சரியான இணைதான். தற்சார்பு உயிரிகள் தானே தமது உணவை தயாரிக்கும் உயிரிகள். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கிற உயிரிகளை தான் தற்சார்பு உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது சரியான கூற்றுதான். நாலாவது பாருங்க, கேமோ பெட்டலே இணைந்த அள்ளி பெட்டலே இதழ்களை கொண்டவை. இந்த கேமோ பெட்டலே தாவரங்கள்ல காணப்படக்கூடிய பூக்கள், அதுல இருக்கக்கூடிய அள்ளி இதழ்கள் எல்லாமே தனித்தனியா இருக்காது. பார்க்க தனித்தனியா தெரிஞ்சாலும் ஆனா அதெல்லாம் இணைந்தேதான் காணப்படும். ஒரு தனித்த அள்ளி இதழை மட்டும் நம்மளால தனியா எடுக்க முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டுதான் சங்குப்பூ, அரளி போன்ற பூக்கள். நாலாவது கூற்றும் சரிதான். அப்ப இங்க கொடுத்திருக்க எல்லா கூற்றுகளுமே சரியாதான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 140. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும். ஒரு செல் உயிரி யூக்ளினா. ஒரு செல் உயிரிக்கான எடுத்துக்காட்டுதான் அமீபா, யூக்ளினா, பாராமிசியம் போன்ற உயிரிகள். அப்ப இது சரியான இணைதான். சி பாருங்க, முட்தோலிகள் நட்சத்திர மீன். நட்சத்திர மீனோட தோல் பல முட்களால ஆன மாதிரி இருக்கும். அதனாலதான் இத முட்தோலிகள் அப்படின்னு சொல்றாங்க. இத குழியுடலிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப சி சரியான இணை. டி பாருங்க, வளைதசை புழுக்கள் நீரிஸ். வளைதசை புழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் மண்புழு, அட்டை, நீரிஸ் போன்ற புழுக்கள். அப்ப இதுவும் சரியான இணைதான். பி பாருங்க, கணுக்காலிகள் நத்தை. சில உயிரினங்களோட கால்கள் 2-3 கணுக்களை கொண்டதா இருக்கும். இததான் நம்ம கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லுவோம். கணுக்காலிகளுக்கான எடுத்துக்காட்டு நண்டு, இறால், மரவட்டை, தேல், சிலந்தி போன்ற உயிரினங்கள். ஆனா நத்தை
ஒரு கணுக்காலி கிடையாது. நத்தை அப்படிங்கிறது ஒரு மெல்லுடலி, அத மொலாஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பி தவறான இணை. அப்ப இங்க தவறான இணை ஆப்ஷன் பி மட்டும்தான். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 141. ஈஸ்ட் டேஷ் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு செல் உயிரி. இந்த ஈஸ்ட் பொதுவா பாலிலா இனப்பெருக்க முறையதான் இனப்பெருக்கம் செய்யும். ஈஸ்டோட ஒரு பகுதியில மொட்டு மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகி அந்த அமைப்பு முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட தாய் செல்லில இருந்து பிரிஞ்சு புது உயிரினமா வாழ ஆரம்பிக்கும். இந்த முறையில தான் ஈஸ்ட் இனப்பெருக்கம் செய்யுது. அப்போ இங்க ஈஸ்டோட இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 142. பயோஃபைசிகளில் காணப்படும் நிறமியின் வகை. பயோஃபைசி அப்படிங்கிறது பழுப்பு நிற பாசி. இந்த பழுப்பு நிற பாசிகள்ல காணப்படக்கூடிய நிறமியோட வகை பியூகோசாந்தின். இதோட உணவு சேமிப்பு முறை எப்படி இருக்கும்னா லாமினேரியன் ஸ்டார்ச் மற்றும் மானிடால் முறையில இந்த உணவை சேமிக்கும். அப்ப இங்க சரியான விடை ஆப்ஷன் டி. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 143. காற்றுள்ள சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறு உருவாக்கம் ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றிலா சுவாசம். சுவாசித்தல்ல இந்த இரண்டு வகைகளை பலவிதமான செல்கள் தான் பயன்படுத்துது. காற்றுள்ள சுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சிஜன் இருக்கிற போது நடக்கிற ஒரு நிகழ்வு. செல் சுவாசிக்கும் போது உணவுப் பொருட்களான கார்போஹைட்ரேட், புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் முழுவதுமா ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கொஞ்சம் ஆற்றலையும் வெளியிடுறது தான் காற்றுள்ள சுவாசம். காற்றில்லா சுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சிஜன் இல்லாத போது சுவாசிக்கிறது. பொதுவா பாக்டீரியாக்களும் ஈஸ்டும் இந்த காற்றில்லா சுவாச முறைய மேற்கொள்ளும். காற்றில்லா சுவாசத்தின் போது ஆக்சிஜன் இல்லாம இருக்கிறதுனால அந்த குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடையாம அதுல இருந்து நீர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை இழந்துரும். அதுக்கு பதிலா கார்பன் டை ஆக்சைடையும் எத்தில் ஆல்கஹாலையும் இந்த காற்றிலா சுவாசம் கொடுக்கும். அது கூடவே கொஞ்சம் ஆற்றலும் வெளிப்படும். காற்றுள்ள சுவாசமானது காற்றிலா சுவாசத்தை விட 19 மடங்கு அதிக ஆற்றலை ஒரே அளவு குளுக்கோஸ்ல இருந்து வெளிப்படுத்தும். காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 36 அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் மூலக்கூறுகளை உருவாக்கும். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 144. நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஷ் எனப்படும். நாளம் அப்படின்னா குழாய்னு அர்த்தம். நம்மளோட உடம்புல பலவிதமான நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் தைராய்டு, கணையம் போன்ற நாளமில்லா சுரப்பிகள். இங்க எல்லாமே என்ன உற்பத்தி ஆகும்னா ஹார்மோன்கள் தான் உற்பத்தி ஆகும். இந்த ஹார்மோன்கள் செல்வதற்கு தனியான ஒரு குழாய் கிடையாது, அதாவது நாளம் கிடையாது. இது நேரடியா இரத்த ஓட்டத்துல கலந்துரும். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 145. பொறுத்துக. இருமுனை கற்றை கசையிலை. கசையிலை அப்படிங்கிறது என்னன்னா பாக்டீரியால காணப்படக்கூடிய ஒரு உறுப்பு. இருமுனை கற்றை கசையிலைய பெற்றிருக்கக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பாத்தீங்கன்னா ரோடோஸ்பைரலம் ரூபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. அப்ப ஏ 3ஓட இணைஞ்சிரும். கசையிலை அற்றவை. கசையிலையே இல்லாத பாக்டீரியா கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. அப்ப பி 4ஓட இணைஞ்சிரும். சி பாருங்க,
ஒரு முனை கற்றை கசையிலை. ஒரு முனையில மட்டும் கசையிலைய கொண்டிருக்கக்கூடிய பாக்டீரியாக்கான எடுத்துக்காட்டு தான் சூடோமோனஸ். அப்போ சி இரண்டோட இணைஞ்சிரும். டி சுற்று கசையிலை. அந்த பாக்டீரியாவை சுத்தி பல இடங்கள்ல இந்த கசையிலை காணப்படும். இததான் சுற்று கசையிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு தான் ஏ கோலை. அப்ப டி ஒன்றோட இணைஞ்சிரும். அப்ப சரியான வரிசை என்ன? 3 4 2 1. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 146. கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பண்டைய காலங்கள்ல அரசர்கள் பல்வேறு நிலப்பகுதிகளை கல்விக்காகவும் கோவில்களுக்காகவும் பிராமணர்களுக்காகவும் கொடையா கொடுத்திருக்காங்க. அப்படி கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக கொடையா வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பேரு நீங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, வேளாண் வகை. வேளாண் வகை அப்படிங்கிறது விவசாயம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள். அப்போ வேளாண் வகை விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, பிரம்மதேயம். பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கான பெயர். அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, தேவதானம். தேவதானம் அப்படிங்கிறது கோவில்களுக்கு கொடையா கொடுக்கப்பட்ட நிலங்களோட பெயர். அப்போ டி விடை கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்க, சாலபோகம். சாலபோகம் அப்படிங்கிறது தான் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பொதுவா பிற்கால சோழர் காலத்துலதான் இந்த பெயர்கள் எல்லாமே வழங்கப்பட்டுச்சு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 147. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக் தான் குதுப் மினார் கட்டுறதுக்கான அடிக்கல்ல நாட்டினாரு. ஆனா அவரால அந்த பணிகளை முடிக்க முடியாம போயிருச்சு. அந்த பணிகள் முடியறதுக்கு முன்னாடியே குத்புதீன் ஐபக் போலோ அப்படிங்கிற விளையாட்டுல தவறி விழுந்து அடிபட்டு இறந்து போயிடுறாரு. இவருக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பேற்ற இவரோட மருமகன் இல்துமிஷ் தான் 1206 குத்புதீன் ஐபக் தொடங்கின குதுப் மினாரோட வேலைகளை 1230 அந்த குதுப் மினார கட்டி முடிக்கிறாரு. அப்போ குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினது குத்புதீன் ஐபக். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 148. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பி பாருங்க, லால் குயிலா. அக்பர். லால் குயிலா அப்படிங்கிறது டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டை. இது கட்டினவர் யாருன்னா ஷாஜகான். இவரோட காலத்துலதான் கட்டிடக்கலை மிகவும் சிறந்து விளங்கியதுன்னு சொல்லுவாங்க. யமுனை நதிக்கரையில உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை கட்டினதும் இவருதான். அது மட்டும் இல்லாம ஆக்ரால மோதி மசூதி, டெல்லியில இருக்கக்கூடிய ஜும்மா மசூதி எல்லாமே கட்டினது ஷாஜகான். ஆனா இங்க லால் குயிலா அக்பர்னு கொடுத்திருக்காங்க. இது தவறான கூற்று. சி பாருங்க, புலந்தர்வாஜா ஷாஜகான். புலந்தர்வாஜாவை கட்டினது அக்பர். ஆனா இங்க ஷாஜகான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது தவறான இணை. ஆப்ஷன் டி பாருங்க, தீன் இ பானா அவுரங்கசீப். தீன் இ பானாவை ஷெர்ஷா இடிச்சிட்டு அதே இடத்துல புராண கிலாவை கட்டினாரு. அப்ப தீன் இ பானாக்கும் அவுரங்கசீப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இதுவும் தவறான கூற்றுதான். ஆப்ஷன் ஏ பிபிகா மக்பாரா. ஆஜம் ஷா. ஆஜம் ஷா அப்படிங்கிறவரு அவுரங்கசீப்போட மகன். இவர் தன்னோட தாயின் அன்பை போற்றும் வகையில தான் அவுரங்காபாத்ல பிபிகா மக்பாரா அப்படிங்கிற கல்லறை மாடத்தை கட்டினாரு. அப்ப இது சரியான இணைதான். அப்ப இங்க ஒரே ஒரு சரியான இணை மட்டும்தான் இருக்கு.
அது ஆப்ஷன் ஏ. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 149. பைஜக் என்பது. பைஜக் அப்படின்னா என்னன்னா, கபீர்தாசரோட கவிதைகள் அடங்கிய தொகுப்பதான் பைஜக் அப்படின்னு சொல்லுவாங்க. கபீர்தாசரோட இன்னொரு கவிதை தொகுப்பு கிரந்தவலி. கபீர்தாசர் அப்படிங்கிறவரு கடவுள் ஒருவரே, அவர் வடிவமற்றவர் அப்படிங்கிற கூற்ற நம்பினாரு. இவரு சாதி, சமயம், செல்வம், அதோட இதன் அடிப்படையில் இருந்த பாகுபாடுகளை கண்டித்தாரு. அர்த்தமில்லாத சடங்கு முறைகளையும் எதிர்த்தாரு. இவரோட கவிதைகள் பொதுவா போஜ்புரி மொழியுடன் உருது மொழி கலந்து எழுதப்பட்டவையா இருக்கும். அப்ப இங்க பைஜக் அப்படிங்கிறது கபீர்தாசரோட கவிதைகளின் தொகுப்பு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 150. கீழ்காண்பவைகளில் 1664 சிவாஜியுடன் தொடர்புடைய நிகழ்வு எது? இங்க கொடுத்திருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் சிவாஜி கூட என்ன தொடர்பு இருக்கு, அது எந்த ஆண்டுல நிகழ்ந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஜாவலியை கைப்பற்றுதல். 1656 ஆண்டுல மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து சிவாஜி ஜாவலிய கைப்பற்றினாரு. அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்ல, ஏன்னா இது 1656 நடந்துச்சு. ஆப்ஷன் பி பாருங்க. விஜப்பூரின் சுல்தான் அப்சல் கானை கொலை செய்தல். 1659 தான் விஜப்பூர் சுல்தான் அப்சல் கானை சிவாஜி கொலை செய்யறாரு. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் டி பாருங்க. முகலாய தளபதி சைஷ்ட கானை காயப்படுத்தி துரத்துதல். 1663 ஆண்டுல அவுரங்கசீப்போட மாமனாரும் முகலாய தளபதியுமா இருந்த சைஷ்ட கானை காயப்படுத்தி சிவாஜி துரத்தி அடிக்கிறாரு. இது 1663 நடந்துச்சு. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் சி பாருங்க. முகலாயரின் முக்கிய துறைமுக நகரமான சூரத்தை சூறையாட தமது படைகளை அனுப்பி வைத்தல். 1664 ஆண்டுல தான் அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயர்களோட முக்கிய துறைமுகம் நகரமான சூரத்தை சூறையாட தன்னோட படைகளை சிவாஜி அனுப்புறாரு. அதுல வெற்றியும் கொள்றாரு. அப்ப ஆப்ஷன் சி 1664 நடந்ததுதான். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.